இன்னைக்கு சினிமா நியூஸ்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோச்சிக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா மேபி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் வரும்போதெல்லாம் என்னோட ரியாக்ஷன் பார்க்கணும் விருப்பம் இருந்து கண்டிப்பா பார்ப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த சினிமா நியூஸ்க்குள்ள போயிருமா. நிறைய இன்னைக்கு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த டேட்ல இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம தமிழ்நாடுல சவுத் இந்தியாவே வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம தளபதி 69ஓட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கன்னு விட போறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈகலே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனல் அப்படியே யூடியூப் பார்க்கும்போது எனக்கு சசிகுமாரோட ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனிச்சு. ஸோ என்னடா படம், இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த படத்தோட ட்ரெய்லர் ஆனந்தனா, ஐயோ அதுக்குள்ள மறந்துட்டேனே, என்ன ஒரு நந்தன், ரைட், நந்தன் அப்படிங்கிற ஒரு படத்தோட நம்ம ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறேன். அவரோட அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தமிழில் நம்ம பாலாசார் படத்தில் ஏகப்பட்ட பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா எல்லா ஹீரோவும் அவர் அப்படி தான் காட்டுவார். பட் இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய மையத்தில் வச்சு, சூரிய கருத்தில் வச்சு, சூரிய மைண்டில் வச்சு எழுதப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அது உண்மையாக போயலான்னு தெரியாது. நம்ம இந்த நந்தத்தோட ட்ரெய்லர் பார்த்துருமா? பார்த்து வந்து பிறகு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அவன் பாக்குறதுக்கு தான் பரங்கி போலாம். உடம்பு ஃபுல்லா சுகரு, உட்காந்து ஒண்ணுக்கு போறதுக்கு வாய்க்கரா போடணும். லூசாயா நீ? காலில் விழுந்து மட்டும் இல்ல, கடந்து தவழ்றான் தலைவரா. இவன் சரியா வருவான். இப்படி தவழ்ந்தவன்லாம் என்ன பண்ணான்னு தெரியும். நீ மூடு. இப்பெல்லாம் தாடி வச்சிருந்தா தான் லவ் பண்றாளுவோ, சிறச்சிட்டா செல்லாமா. போட்டி இல்லைங்கிறது தான் நம்ம ஊர் பெருமை. அது போயிடக்கூடாதியா? போட்டியே இல்லைன்றது பெருமை இல்லைங்க, போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமை. அப்புறம் என்ன அளவுக்கு நிக்கிறான் அவன்? ஜெயிக்க தான். ஓகே மாமா, அந்த சாமிக்கு வாயின் ஒன்று இருந்தா அதை உங்க பேர் தானே சட்டம் போட்டு சொல்லியிருக்கோம். நல்ல நடிகண்டாடி. செல்வியை பார்த்து மயங்கி விடாத. இப்போ எத்தனை உயிர்! நீங்க அரசியல் சாணக்கியம் தலைவரே. என்ன நக்கிய? ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சு இத்தனை நாள் ஒதுங்கியிருந்தோம். ஆனா இப்பதான் சார் தெரியுது, இங்க வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைன்னு. ஏய், எங்ககிட்ட அரசியல் பண்றீங்களா? ஓகே, ஜிப்ரானோட மியூசிக்ல செமையா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ பாடல்களும் எல்லா பாட்டுக்கும் விட்டாச்சு நினைக்கிறேன். பாஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ எல்லா பாட்டுலையும் ஒரு பாட்டு கேட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு கிராமத்தில் நடக்கிற, இன்னைக்கு நடக்கிற, இல்லை காலகாலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் அந்த படத்தில் மையமாக கொண்டு வந்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டவன், ரொம்ப வசதி இல்லாதவன் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குரூப் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இவன் முன்னுக்கு வர மாட்டான், பட் ஆனால் அவன் எங்கே வந்துடுவானோ அப்படிங்கிறதையும் அவன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப் வந்து இன்னைக்கும் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த குரூப்பில் பாலசக்திகள் வந்து அவரு தான் வந்து அந்த கிராமத்துக்கே ஒரு ஒரு இதாக இருக்காரு. ஸோ நம்ம தலைவரை போட்டி போடுறாரு, அது கவுன்சிலரை ஏதோ சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக படம் பார்க்கும்போது நமக்கே தெரிய வரும். ஸோ அதில் அவர் ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் ஒயிட் சட்டை ஒயிட் பேட்டி போட்டுட்டு வரும்போது ஊர் மக்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது, இவனெல்லாம் வெள்ளை சட்டை போட்டுற அளவுக்கு நம்ம கூட வந்துட்டாங்கடா, போடுறாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஊரில் நடக்கிற, வில்லேஜில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு போராட்டம். நம்ம
சசிகுமாரோட டைலாக்ல ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, வாழ்றதுக்கு இங்கே வந்து இது தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் ஏன் முன்ன போகிற, ஏன் அப்படி வரக்கூடாது, எனக்கு புரியல. எல்லாரும் மனுஷன் தான், நீ மனுஷன் நானும் மனுஷன், எல்லாரும் இல்லை தான். ஆனால் வந்து அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே அது அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு சிட்டி வாழ்க்கை எவ்வளோ பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவனும் யாரையும் வந்து கெடுக்க மாட்டான், எவனும் வந்து பார்க்க மாட்டான். அவன் குடும்பத்தை அவன் பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஓகே ஓகே guys, செம்மையான ஒரு படம். ஸோ ஆனால் அந்த படத்தை வந்து ஈரா சரவணன் தானே, ஆமாம் ஈரா சரவணன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் தான் ப்ரொடியூசரும் பண்ணியிருக்கிறாரு. மேபி இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது யாரும் வரலையா அப்படிங்கிறதே தெரியல. ரைட், அதுதானே அவங்க தான் நல்லாவே. அப்புறம் மியூசிக் வந்து நம்ம ஜிப்ரான் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த லேடி அவங்களுடைய ஜோடியோட சுருதி பெரியசாமி அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக. அந்த சீனை வந்து அந்த யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று அவங்க செத்து கிடக்குறாங்களா இல்லை வந்து ஏதோ சம்திங் காட்டுறாங்க. அந்த சீன் அவங்க வந்து உடையாது வந்து அப்படி பார்த்து அந்த அதிர்ச்சி கொடுக்குற சீன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணாங்க. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அந்த ட்ரெய்லர் பார்த்து ஒரு கெட்டப்புக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு உண்மை ஸ்டோரி இல்லைன்னா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக கருடன்லாம் அப்படி தானே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு இல்லையா. ஆனால் கருடன் ஹிட் ஆனதுக்கான சூரி தான், அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் சூரிய வந்து இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒரு காமெடி ஒரு செக்டார்லேயே பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஹீரோ அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் விடுதலை படம் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வருது எப்படா இருக்க போது பார்க்கறதே வந்தாங்க. பட் ஆனால் அது வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக அந்த கூட்டுத்தளி தான் வந்து அது உண்டி, அது வந்து அவார்ட் படம், அது ரொம்ப கூடாது, அது வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் அந்த படம் நானும் பார்க்கவில்லை, பெருசாக போவதில்லை, பேர் எடுக்கவில்லை. பட் ஆனால் அது அவார்டுக்குள்ள படம் இல்லை. ஓகே guys, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நீங்கள் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம தளபதியோட 69 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருவீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்களோட ரியாக்ஷன் சேனல். ஏன்னா எனக்கு ஒரே விஷயம் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். தளபதியோட 69 வந்து இன்னைக்கு லாஸ்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ப்ரோமோ வருதுங்கும் போதே இதுக்கு முன்னாடி படம் கூட நமக்கு வந்து தோணலை. ஏன்னா அடுத்த ஒரு படம் இருக்குல்ல, அதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ என்னடான்னா லாஸ்ட் படம் அப்படிங்கும்போது இனி அடுத்து என்ன படம் பண்ண போறாரு, இனி படத்தில் அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வேதனை. ப்ளஸ் வந்து எங்களை மாதிரி ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ பண்ணுற சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹீரோவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், ஆவரேஜான ஒரு வியூஸ் போகும், சில பேர் வியூஸே போகாது. பட் ஆனால் தளபதிக்கு போடும்போது நிறைய பேர் இதனால பலன் நினச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்லி அப்படின்னா அவரோட அந்த தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் வந்து பல பேரை வந்து வாழ வச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவங்களாம் நிறைய பேர் இழப்பாங்க, இன்க்ளூட் என்னை சேர்த்து தான். பட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய அவர் வந்து நம்ம கூட வராருல்ல, அதனால் வந்து அது ஒரு சந்தோஷம் தான். ஓகே ஓகே கேஸ், நெக்ஸ்ட் சூப்பரான திரும்ப சந்திச்சுட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.